இரண்டாவது நாளாக சட்டசபை கூடியுள்ள நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பன்னீர்செல்வம் அவர்கள்தான் தற்பொழுது வரை இருக்கிறார் என்றும் சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளார். ஆர்.பி. உதயகுமார் அவர்கள்தான் துணைத் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல முறை சட்டசபையில் கோரிக்கை வைத்த பொழுதும் அது ஏற்றுக்கொள்ளாத சபாநாயகர் அப்பா அவர்கள் இறுதியாக நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தான் மாற்ற முடியும் என்றும் ஆரம்பத்தில் யாரை குறிப்பிட்டீர்களோ அவர்கள்தான் கடைசி வரைக்கும் பதவியில் இருப்பார் என்றும் தற்பொழுது சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளார். உங்களது விருப்பத்திற்கேற்ப அவையை மாற்ற முடியாது என்றும் இது என்னுடைய அவை என்றும் சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் வெளிநடப்பு செய்தால் உங்களது கட்சி ரீதியாக வெளிநடப்பு செய்வது போன்றுதான் ஆகும் என்றும் மக்களுக்காகத்தான் சட்டசபை கூடப்படுகிறது, ஆளுங்கட்சிகள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் எதிர்க்கட்சி இருக்கிறது என்றும் தற்பொழுது சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளார். மேலும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கூறியுள்ளார். துணைத் தலைவராக இருந்தாலும் அதிமுக உங்களது கையில் தானே இருக்கிறது, பிறகு எதற்காக பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதட்டத்தை தான் உருவாக்கி இருக்கிறது. காரணம், அதிமுகவை தன் வசப்படுத்திக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி எதற்காக துணைத் தலைவர் பதவியை மட்டும் தற்பொழுது எப்பொழுதுமே சட்டசபையில் பிரச்சாரம் செய்வது போல் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றும் இது சட்டசபையை மாற்றுவதாக இருக்கிறது என்றும் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். அதிமுகவின் தலைவராக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தானே இருக்கிறார், பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லையே, பிறகு எதற்காக அதிமுக விவகாரங்களை சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்றும் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக ஸ்டாலின் அவர்கள் பேசியதும் தற்பொழுது வரவேற்பை பெற்றிருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களும் மகிழ்ச்சியை அடைந்திருப்பதாக, மேலும் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணைத் தலைவராக பன்னீர்செல்வம் அவர்கள் தான் நீடிப்பார் என்றும் தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்.